வணக்கம் வணக்கம். சாட்டையை நீக்க வேண்டும் உத்தரவிட்ட சீமான் பின்னணியில் யார்? எதனால் எதற்கு இப்படி நடக்கிறது? ஸ்பீச் நல்லா பார்த்திங்க அப்படின்னா பேசக்கூடிய ஒரு நபர், சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர். அவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீமானனோட பயணிச்சிட்டு வராரு. சீமானனுடைய கட்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஈடுபாடு ரொம்ப கொண்டதுனாலையும், அவருடைய பேச்சு திறமை பிடிச்சதுனாலையும், அவங்களுடைய கட்சி கொள்கை பிடிச்சதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய பார்த்திங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே போய் சேர்ந்து பணியாற்றுறாரு. அவரால் முடிஞ்ச நன்கொடையை பார்த்திங்க அப்படின்னா அண்ணனுக்கு கொடுக்குறாரு, அதாவது சீமானுக்கு கொடுக்குறாரு. அந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகனை நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாரி பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. இதில் தொடர்ந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது. அந்த ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடலை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். 2-3 டைமு சாட்டை துரைமுருகனை கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாரு. இது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அஃபிஷியலான சாட்டை சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்துச்சு. சாட்டை துரைமுருகன் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டைம் கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாரு. 4வது டைம் 5வது டைம் கூட நீக்கி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சியிலே இணைஞ்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கொள்கை அப்படியேப்பட்ட கொள்கை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த ஆடியோவை எடுத்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த சாட்டையை நீக்கணும் அப்படிங்கிற ஆடியோ வைரலாக இருக்குது. அந்த வைரலான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா திமுகவினர் திட்டமிட்டு இந்த ஆடியோவை பரப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. என்ன தான் என்னை கட்சி விட்டே நீக்கினாலுமே கூட நான் மறுபடியும் அந்த கட்சியிலே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரியும் துரைமுருகன் சொல்லியிருக்காரு. சீமான் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி கருத்துக்கள்லாம் நிறையா வரும். அதை நாம் பார்த்திங்க அப்படின்னா செவிவெளி செய்தியில் நம்ம கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணுமே ஒழிஞ்சு இதற்கெல்லாம் நம்ம பதிலளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நீ தாராளமாக பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய கட்சியில் நீ நீடிக்கலாம். அதுவும் நிறைய பொறுப்பு பார்த்திங்க அப்படின்னா துரைமுருகனுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்னா திமுகவின் உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் இந்த ஆடியோவை நிறையா பேத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணி ரொம்ப ரீச் கிடைக்கிற மாரி பண்ணுறாங்க. என்ன தான் ரீச் கிடைச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா துரைமுருகன் தெரிவிச்சிருக்காரு. சீமானும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வீடியோ ஆடியோ போட்டாலுமே எங்களுடைய நட்பு பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே முறியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சீமானுடைய கருத்துக்கள். நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதற்கு தான் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம சேனலை பிடித்திருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் எல்லா விதமான கட்சி பாகுபாடின்றி நாங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.